Hi guys, welcome back to Irfan Media 2.2. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்கணும், பிக் பாஸோட தரமான ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லாங்க. வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு சாதகமான ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னா இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ஆள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கானே சொல்லாங்க. இந்த வாரம் யார் வெளியே இருக்கான்னா ரஞ்சித் அவங்க தான் வெளியே இருக்கானே சொல்லாங்க. இந்த வாரம் என்ன டாஸ்க் நடக்க போகுதுன்னா ஃப்ரீஸ் டாஸ்க்னு சொல்லி இன்னொரு கட்டமாக ஒரு தகவல் வந்திருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு ஃப்ரீஸ் டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி வெறுப்பாக போயிட்டு இருக்குன்னு ஒரு கட்டமாக தகவல் கிடைச்சிருக்கு நம்ம டைம் சைட்லேருந்து. இப்போதைக்கு என்ன தகவல் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், அன்சிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லி பிக் பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அவங்களாம் வந்து விளையாடவே மாட்டிக்கிறாங்க. இவங்களை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தவங்களுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அங்கே சண்டைகள்னு ஒன்று ஏற்படும். அந்த மாதிரி விஷயம் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தரமான ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ஆனால் ரஞ்சித் அவங்க வெளியே போகிறது அன்ஃபேர்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. மூணாவது பிரமலே பார்த்துருப்பீங்க, விஜய் சேதுபதி அவர் வருவார், உள்ளே வந்து கார்டை எடுத்து காட்டலான்னு போகும்போது மக்கள் எல்லாம் கத்துவாங்க, சிரிப்பாங்க. எதுக்குங்க சிரிக்கிறீங்க? எங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அங்கேருந்து யாரோ ஒருத்தர் வெளியே வரணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. யாருமே ஒன்றுமே கை தூக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் ஒன்றும் கை தூக்க மாட்டீங்க, அது என்னோட வேலையை நானே பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி கார்டு எடுத்து காட்டுறாரு. அதில் ரஞ்சித் பேர் வருது. ரஞ்சித் அவங்கள எப்போ போல ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவருக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சு எப்போ போல வழி அனுப்பிச்சு வைக்கிறாருன்னு சொல்லாங்க விஜய் சேதுபதி அவங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்க நம்ம அன்சிதாவாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், இவங்களாம் கொஞ்சம் எமோஷனல் ஆயிரான்னு சொல்லாங்க ரஞ்சித் அவங்க வெளியே போனோன்னு. ஏன்னா ரஞ்சித் அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வெளியே போவார்னு எதிர்பார்க்கப்பட்டது தான். ஆனால் இப்போ ஓட்டிங் வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது இடத்துல 3வது இடத்துல இருக்காரு. சரி, 4லையோ 5வது இடத்துல இருக்காரு. கடைசிக்கு 2 இடத்துக்கு முன்னாடி தான் இருக்காரு. ஏன் இவ்வளோ வெளியே தாட்டி விட்றான்னு சொல்லி நிறைய பேர் மக்கள் மத்தியில் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தா இந்த வாரம் யார் வெளியே போனால் ரயான் மட்டும் தான் வெளியே போகணும். ரயானும் இன்னொருத்தவங்க முன்னாடி இருந்தாங்க, அவங்க மட்டும் தான் வெளியே போனோம். ஆனால் இப்போ ரஞ்சித் சார் வெளியே போகிறத பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ரயானும் ரஞ்சித் இவங்க 2 பேர் தான் வந்து கடைசியாக இருந்தாங்க. ராயன் மட்டும் தான் வந்து கடைசியாக இருந்தாருன்னு சொன்னாங்க. இப்போ முன்னாடி ரஞ்சித் சார் இருக்கிறத வந்து ரஞ்சித் சார் அன்ஃபேராக எவிக்ஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பிக் பாஸோட தரமான அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இர்ஃபான் மீடியா 2.0 உடனே லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பை வர்ஸ்.